இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். வாழைத்தண்டு இது மாதிரி பொடியாக அரிஞ்சு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு அரை அடி அளவுக்கு எடுத்துக்கங்க. தேங்காய் இதில் அரை மூடி திருவி எடுத்துக்கங்க. உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு ஏற்ப, கறி வடகம் 1, அதாவது காக்கா வடகம் பண்ணிங்கன்னா அது 1, எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு துவரம்பருப்பு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்துங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வாழைத்தண்டு கூட்டுக்கு அடுப்பில் தண்ணி வச்சு நம்ம துவரம்பருப்பை போட்டிருக்கோங்க. துவரம்பருப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். துவரம்பருப்பு வெந்துட்டுருக்கு. இது ஓரளவுக்கு வெந்தோடனே லைட்டாக நசுங்கிடுச்சு அப்படின்னா நம்ம இதோட தண்டை ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த பக்குவத்தில் நம்ம இதை தண்டை ஆட் பண்ணுறோங்க. அதில் தண்டு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், தண்டில் நம்ம காக்கா வடகத்தை போட்டிருக்கோங்க. அதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோங்க. மஞ்சள் தூள் ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க. மிளகாய் தூள், உப்பு இதுக்கு தேவைக்கு ஏற்ப உப்புங்க ஆட் பண்ணி இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த தண்டு வேகிற அளவுக்கு நம்ம வைக்கணுங்க. ஸோ இது வெந்தோடனே நம்ம இதுக்கு தாளித்து போட வேண்டியதாங்க. தேங்காய் கடைசியில் போடும் போது இறக்கும் போது போட்டால் போதும். ஸோ தண்டு வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காவை ஆட் பண்ணுறோங்க. தண்ணி பார்த்து கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணோன்னே இதுக்கு நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதுதாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளித்து இதில் கொட்டினா நமக்கு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், வானிலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு செவந்து வரப்போ கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடுங்க. தாளித்த அந்த இதை இதில் ஆட் பண்ணுறோங்க. இதை நல்லா கிண்டிட்டு நம்ம பரிமாற பவுலுக்கு மாற்றிடுவோங்க. வாழைத்தண்டு கூட்டு தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.